அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் 5 கிரக பெயர்ச்சிகள் நடைபெற போகிறதுங்க. இந்த 5 கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பமாகின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பிப்ரவரியில் இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி 2026 கிரகங்களினுடைய சஞ்சாரம் சில ராசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு பண கஷ்டம், மன அழுத்தம் ஏற்படலாம். அதிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலம் அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா தொடங்க இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. இந்த தினங்களில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் முழுவதுமே இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வீரியமிக்க தாக்கத்தை ஏற்படுறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் கவனத்தோடு எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அதே நேரம் மன அழுத்தம், பண நெருக்கடி போன்றவையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடலாம். குடும்ப உறவுகளில் சிக்கலும் வரலாங்க. வாகன பழுது அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்திற்காக அதிகமாக செலவழிக்க செய்வீங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோருடன் சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம். அதனால் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எந்த காரணத்தை கொண்டோ இக்காலகட்டத்தில் எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இப்படி நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேராபத்தை உருவாக்கிடும். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத வண்ணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் ரொம்பவே நீங்கள் கவனத்தோடு உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஆரோக்கிய விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா ஆரோக்கியம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதோடு மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யும். மருத்துவ செலவுகள் காரணமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் ரொம்பவே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன அழுத்தத்தை, கஷ்டத்தை இது எல்லாத்தையும் உருவாக்கிடலாம். அதே மாதிரி சுபகாரியங்கள் தள்ளி போகிறது, வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இடறது, தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை இருக்கிறது, ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபம், கணிசமான லாபம் கிடைக்காமல் போகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை அவ்வப்போது நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் எதற்கும் நீங்கள்
தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பொருளாதார ரீதியாக ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிலும் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலத்தில் ரொம்பவே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரியில் ஒரு கலவையான பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீதிமன்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் சாதகமாக வராமல் போகலாம். பழைய சொத்து தகராறுகள் மீண்டும் எழ ஆரம்பிக்குங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. இதனால் சொத்துக்கள் தங்களுக்கு வராமல் கூட போகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையுமே கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. சிறு உடல் உபாதைகளை கூட எக்காரணத்தை கொண்டும் இக்காலகட்டத்தில் புறக்கணிக்க கூடாது. அதிலும் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டவிட பகுதி, கால்வலி, அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், ஜலதோஷம் போன்றவை அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும். இதற்கான சிகிச்சைகளை உடனுக்குடன் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யலை, அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்திடலாம். அதே நேரம் வாழ்க்கையில் எதிர்பாராத வண்ணம் சில எதிர்மறையான முடிவுகள் ஏற்படுங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவலைக்குரிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அதனால் இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதிலும் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதிலும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு எழுறது, தந்தை மகனுக்கு உரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம், கருத்து வேறுபாடாகவும் இருக்கலாம். மனைவி வழி உறவினர்களால் பிரச்சனைகளை சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே கவனத்தை செலுத்த வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கிரக மாற்றங்களால் கடைசி நேரத்தில் வேலைகளும் நின்று போகலாம். வாகனம் ஓட்டும் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. சொத்து தகராறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டியது போன்ற ஒரு சூழல் பல விஷயங்கள்லையும் ஏற்படக்கூடும். செலவுகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது தண்ணீர் போல செலவாகிடும். வங்கி இருப்பு குறையக்கூடும், சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். பணத்தை சேமிப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியமாகவே மாறுங்க. அதனால் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியாக மிகப்பெரிய அளவில் செலவினங்களோடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்படும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவலைக்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாகிருங்க. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட சில பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்க பாருங்க. ஏழைகளுக்கு உணவு, உடை, தான
தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில் வீட்டில் பூஜை செய்ததற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேறுவதும் அவசியம். பசுக்களுக்கு வெல்லம் கலந்த அரிசி அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கறது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை குறைக்குங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்த நீங்கள் முழுமையாக விடுபட முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும்.